ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிவின் பாப்பாவை ரோட்லேருந்து கண்டுபிடிச்சி கொண்டு போயிட்டு விஜய்கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரி வீட்டுக்கு எல்லாருமே இருக்கும்போது நிவின் தான் சொல்லுவார், இந்த மாதிரி பாப்பா ரோட்டில் தனியாக நடந்து வந்தால் நான் விஜய்க்கு கால் பண்ணி வர வச்சு பாப்பாவை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சாரதா என்னாச்சு மாப்பிள்ள, என்ன சொல்கிறீங்க நீங்கள், பாப்பா வீட்டு விட்டு வந்துட்டாளா அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாம், இப்போ நம்மலாம் எப்படி விஜயை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணமோ அதே மாதிரி பாப்பாவும் காவேரி மிஸ்ஸுக்கிட்ட எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அந்த விஷயத்துக்காக சொல்கிறதுக்கு நான் சொன்னால் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிப்பாங்களே என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பாப்பா கிளம்பி வந்திருக்குறாங்கன்னு. கிளம்பி வரும்போது நான் எதாச்சியாக தான் அந்த பக்கம் போனேன். நான் பார்த்ததுனால அவளை உடனே விஜய் ப்ரோக்கு நான் கால் பண்ணி பாப்பாவை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தேன் நான் அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியாக ஆகுது. சாரதாவுக்கு பாத்தியாடி காவேரி, எல்லாம் இப்போ யாரால உன்னால் மட்டும்தான், நீ ஒழுங்காக அவரை கல்யாணம் பண்ணியிருந்தா பாப்பா இந்த மாதிரிலாம் தேடி வர சூழ்நிலை வந்திருக்குமா? அவள் எங்கேயோ மிஸ் ஆகிருந்தா என்ன பண்ணுறது சொல்லு பார்ப்போம். எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்துக்கிட்டு அப்படி இருக்கிறது தான் உன் சந்தோஷமா சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு, என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் என்னையே நீ குறை சொல்லிட்டு இருக்கிற, அவள் வந்தது தப்பு தான், அதுவும் என்னால் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிற. பின்ன யாரால் வந்தா? உனக்கு அவள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்பா கிட்ட பேசணும், அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவள் வந்திருக்கிறா. அவள் சும்மா எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்காது, திமிர் பிடிச்சவ தெரியுமா நீ அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, யார் நானா திமிர் பிடிச்சவ? ஆமாம், திமிர் பிடிச்சவ, அடங்காதவ, சொல்கிற பேச்சு கேட்கவே கூடாதுன்ட்டு நீ இருக்கிற நீ அப்படின்னு சொன்னதுக்கு, அதுக்கு எல்லாருமே எனக்கு உங்களை பார்த்தாவே எனக்கு வெறுப்பாக இருக்குது, இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம் போல் இருக்குதுன்னு, தயவுசெய்து போய் தொலை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு கங்கா என்னம்மா நீ இப்படி பேசுகிற அவகிட்ட அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாண்டி ரொம்ப திமிர் பிடிச்சவா, அவள் எவ்வளோ திமிராக பேசுகிறா பாரு, கொஞ்சமாவது நம்ம சொல்கிறது யோசிக்கிறாளா பாரு, எப்படி பேசுகிறா பாரு அவள் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இவங்க சாரதா சொன்னதுக்கு, அவள் தான் ஏதோ கோவத்தில் பேசுகிறானா, நீயும் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற, ஓட்டம் விடுடி, ஸ்கூலுக்கு தானே போகிறா, போயிட்டா திரும்பி வருவா விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக உள்ளர போயிட்டாங்க கிச்சனுக்கு. உடனே பார்த்திங்கன்னா காவேரி நடந்து வரும்போது விஜய்க்கு தான் கால் பண்ணுறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதுக்கு முன்னாடி பாப்பா ஏன்டா எங்கடா வீட்டை விட்டு வெளியே போயிட்ட, நாங்கள்லாம் உன்னை காணோன்னு தேடிட்டு இருந்தோம் தெரியுமா, எங்கடா போனாமோ அப்படின்னு சொல்லிட்டு ராதா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. இல்லை பாட்டி, மிஸ்ஸு தான் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, அட்லீஸ்ட் நான் தான் கேட்கலான்னு போனேன், போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வழி தெரியல, அதனால தான் நான் அப்படியே அங்கேயே ரோட்டில் நின்றுட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு, என்னடா நீ இப்படியெல்லாம் பண்ணுற, நீ அது மாதிரிலாம் போகக்கூடாதுடா, சொல்லாத கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு சோமு தூக்கி பிடிச்சி, ஏன்டா அம்மு இந்த மாதிரிலாம் பண்ணுற நீ அப்படின்னு சொன்னதுக்கு, இனி அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா கூட்டின்னு போங்க செல்வி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார கூட்டிகிட்டு போவாங்க பாப்பாவை. உடனே கால் வரும், இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு காவேரி சொல்லும்போது, நான் வரேன் இருங்க, எங்கே இருக்கிறீங்க நீங்கள், ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற அந்த பார்க் பக்கத்தில் வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது நேராக விஜய் அங்கே கிளம்பி போகிறாரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதுக்கு, என்ன பேச போகிறேன், என்னை ஏங்க இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது விஜயோட முகம் மாறி போயிடுது. நான் உங்களை டார்ச்சர் பண்ணுறேன்னா என்ன மிஸ் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு, ஆமாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்றது என்றைக்கு உங்கள் வீட்டில் சம்மதம் பேசுறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களோ அன்னிலேருந்து எங்கள் அம்மா எங்கள் அக்கா கிட்டலாம் சொல்லி உங்களே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. இது பத்தாததுக்கு சரி நீங்கள் ஏதோ நல்லவராக இருக்க போய் நான் உங்களுக்கு பொண்ணு பார்த்தாலும் அந்த பொண்ணை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க, அது உங்களுடைய பர்சனலாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு மாப்பிள்ளையை நான் பார்த்தாலும் அதை கெடுக்கிறதுக்குன்னே நீங்களும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணாத பண்ணிட்டீங்க. இப்படி சுற்றி வளைச்சி இவ்வளோ பிரச்சனையில் இருக்கும்போது இப்போ என்ன பிரச்சனைன்றது பார்த்தீங்கன்னா, உங்கள் பொண்ணு வீட்டு விட்டு வந்தது தப்பு தான், இருந்தாலும் இப்போ என்ன அவகிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறீங்க, அவகிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்க மிஸ்ஸு என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொன்னதுனால இப்போ எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாப்பா விட்டு செய்கிறீங்களா இந்த வேலையை அப்படின்னு சொன்னதுக்கு அடுத்த செகண்டே விஜய்க்கு கோவம் தயவுசெய்து என் லைஃப்பில் நீங்கள் இருக்கவே வேண்டாம், உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் லைஃப் பார்த்துன்னு போங்க, இத்தனை நாளாக நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என் பொண்ணாகட்டும் நானாகட்டும் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், என் பொண்ணே இந்த வயசில் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறா, அந்த அதிர்ச்சியிலேருந்து நான் வெளியில் வரல,
அவள் எங்கேயாவது கிளம்பி போய் தொலைஞ்சு போயிருந்தான்னா நான் அந்த பயத்துலேருந்து நான் மீண்டு வெளியே வரத்துக்குள்ளே நீங்கள் இப்படி பேசினா எப்படிங்க அப்படின்ற மாதிரி தான். இனி உங்கள் லைஃபுக்கு நான் வந்து எந்த ஒரு இன்ட்ரப்பும் பண்ண மாட்டேன், நான் என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு இவங்க விஜய் கிளம்பி வந்துடுவார். காவேரி முகம் மாறி போயிட்டு என்ன நம்ம கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு நேராக ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்டனன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. எல்லா பிள்ளைங்க பேரெல்லாம் சொல்லி ப்ரெசன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. காவேரி எங்கே அப்படின்னும் போது அவள் சேர் காலியாக இருக்கும், பாப்பா வந்திருக்க மாட்டா. உடனே பக்கத்தில் இருக்கிற பாப்பா தான் எழுந்து இன்றைக்கி காவேரி ஆப்சண்ட் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். அப்படியா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு ஆப்சண்ட் மென்ஷன் பண்ணும்போது தான் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒருவேளை நம்ம வந்து அம்மாவுடைய அப்பா கிட்ட வந்து ரொம்ப ஓவராக பேசிட்டோமோ, ஒருவேளை அதனால தான் பாப்பாவை நம்ம கண்ணில் காமிக்கக்கூடாதுன்றதுனால தான் அனுப்பவே இல்லையோ, நம்ம கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சுக்கிட்டே வந்து கிளாஸை வந்து நடத்துவாங்க. நடத்தி முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடும் போது எப்போவுமே பாப்பா வந்து காவேரி கூட தான் உட்காந்து சாப்பிடுவா. இன்றைக்கி சேர் காலியாக இருக்குது, பாப்பாவும் வரலன்னும் போது கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காடுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க சாரதாவும் கங்கா நர்மதா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வீட்டுக்கு தான் வராங்க. பாப்பாவுக்கு வந்து விஜய் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுருக்கிறாரு. ஊட்டின்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்கள எல்லாரையுமே பாப்பா பார்த்துருவா. பார்த்துட்டு ஹாய் சாரதா பாட்டி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. சோமும் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நல்லா இருக்கிறம்மா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்ட்டு நர்மதா வந்து கேட்பா. நல்லா இருக்கிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் வந்து உட்காருங்க, என்ன பாப்பா சரியாக சாப்பிட்லையா, இல்லை ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா சாப்பிட மாட்டேன்னு அதனால தான் ஊட்டி விட்டேன்னு, நான் வேணால் ஊட்டி விட்டுட்டோமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு ஊட்டி விடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வாங்கி சாதம் ஊட்டி விடுவாங்க. இவங்க வந்தது யார் இவங்க எல்லாரும் வந்தது வந்து விஜய்க்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாதது தான். வந்து எதுவுமே பேசாத அமைதியாகவே உம்முன்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுவார்னா, வாடாமா போயிட்டு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நர்மதா வாங்க ஆண்டி, நான் உங்களுக்கு இந்த வீடெல்லாம் சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு சரி நான் வரேன் வான்னு சொல்லிட்டு இவங்க நர்மதா வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு விளையாடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இவங்க சாரதா கிட்டேயும் கங்கா கிட்டேயுமே வந்து விஜய் பேசுகிற மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா, இப்போ இனி வந்து எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, என்ன மாப்பிள்ளை இப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க, என்ன பிரச்சனையாச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் அந்த மாதிரி காவேரி கால் பண்ணி கூப்பிட்டது, நான் அங்கே போனது, நான் பேசினது அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் வந்து சொல்லுவார். நான் வந்து இப்போது எல்லாம் பிரச்சனை போயிட்டு இப்போ எப்படி தெரியுமா சொல்கிறா உங்கள் பொண்ணு, நான் வந்து பாப்பா வச்சு நான் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இது எனக்கு தேவையா சொல்லுங்கள் பார்ப்போம். என்னால் இனி போராடி அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என் உடம்புலையும் சக்தி இல்லை, என் மனசுலையும் சக்தி இல்லை, தெம்பு இல்லை. அதனால் என்னால் வந்து இனி உங்கள் லைஃப்பில் உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன். அப்படி தான் நான் அவகிட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நான் இனி வந்து உங்களை தேடி நான் வரமாட்டேன், தயவுசெய்து நீங்களும் யாரும் இங்கே வீட்டுக்கு வராதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து விஜய் சாரதா பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். என்னாச்சு உடனே கங்கா தான் வந்து, என்ன விஜய் நீ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, வேறு எப்படிங்க சொல்கிறீங்க, நான் வந்து எவ்வளோ தாங்க அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறது, அவளுக்கு அடிபட்டுச்சு, ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு, இதெல்லாம் ஒரு விஷயம் இருந்தாலும் சரி என்றைக்கா ஒரு நாள் அவள் மாறுவா, கொஞ்சமாவது ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தேன். அட்லீஸ்ட் ஞாபகம் வரலனாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாவது அவளுக்கு என் ஞாபகம் வரும் அப்படின்னு தான் நான் யோசிச்சு பார்த்தேன். இனி வந்து அவளுக்கும் எனக்கும் செட் ஆகாதுங்க அத்தை. நீங்கள் அவளுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் செய்யுங்க. அவளுக்கு வேறு ஒருத்தவங்கள தானே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்படுறா இல்லையா, நீங்கள் அதே பார்த்து செஞ்சு வைங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவோம். என்ன மாப்பிள்ளை நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நான் வேணால் அவகிட்ட பேசி பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, வேண்டாங்க அத்தை, இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் போதும், இனி வந்து என் பொண்ணையும் கஷ்டப்படுத்துறதுக்கு நான் விருப்பப்படலை, நான் இந்த ஊர்லேருந்து நான் வெளி ஊருக்கு கிளம்பி போகலான் இருக்கிறேன். என்னாச்சுங்க மாப்பிள்ளை இப்படிலாம் பேசுகிறீங்க, ரொம்ப எனக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக கொடுத்துட்டுருக்குறீங்களே அப்படின்ற மாதிரி தான் வந்து கங்காவும் சொல்லுவாங்க, சாரதாவும் சொல்லுவாங்க. பின்ன என்ன சொல்கிறீங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க, என் பிள்ளை இன்னைக்கு காணாமல் போயிட்டாள்ன்றது நான் அதுலேருந்து நான் மீண்டு வர்றதுக்குள்ளே அவள் எங்கே போய், ஒரு சின்ன புள்ளாத்த எங்கே போவா எங்கே வருவா, இன்றைக்கி நான் நிவின் வந்ததுனால என்னால் அதை பார்க்க முடிஞ்சுது, இப்போ நிவின் இல்லைன்னா என் நிலைமை யோசிச்சு பாருங்கள், பாப்பா நிலைமை யோசிச்சு பாருங்கள். உடனே சாரதா வந்து புரியுதுங்க மாப்பிள்ள, உங்கள் கஷ்டம் என்னன்றது புரியுது,
இப்போ நம்ம காவேரிக்கு சொல்லணும்னாக்கா நம்ம நடந்த விஷயத்த அவகிட்ட சொன்னால் தான் அதுலேருந்து கொஞ்சமாவது அதை அக்செப்ட் பண்ணிக்குவா அப்படின்னு சொன்னதுக்கு, வேண்டாங்க அத்தை, நடந்தது நடந்தாவே இருக்கட்டும், அவள் மறந்தது மறந்ததாகவே இருக்கட்டும், இனி வந்து நீங்கள் அவகிட்ட வந்து என் விஷயத்த எதுவும் சொல்லின்னு இருக்காதீங்க, நாங்களே இந்த ஊரை விட்டு கிளம்பி போகலான்னு தான் இருக்கிறேன் நான். நீங்கள் வந்து காவேரிக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவள் சந்தோஷமாக அதில் தானே விருப்பப்படுறா, அதே பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க, இனி வந்து நீங்கள் வீட்டுக்கு வர வேணாம், தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் விஜய் வந்து சாரதா பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். நேராக வீட்டுக்கு தான் போவாங்க. அவங்க கோவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டு உட்காந்துருப்பாங்க. காவேரி தான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கும். கங்காவை பார்த்துட்டு, ஏன்க்கா அம்மா அழுகிறாங்க, காலையில் பேசினதுக்கு அழுகுறாங்கன்னு. காலையில் பேசினதுக்கு யாரடி அழுவாங்க, இப்போ உனக்கு சந்தோஷமாடி சொல்லு, இனி சந்தோஷமா? அம்மா இனி இங்கே வீட்டுக்கு வரவே மாட்டாளாம், அவங்க அப்பா சொல்லிட்டாங்க, இனி இங்கே வர மாட்டேன், இந்த ஊரை விட்டே போகிறாங்களாம், இது உனக்கு சந்தோஷமா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. யார் எப்படி போனால் என்ன, அடுத்தவங்க சந்தோஷம் முக்கியம் இல்லை, உன் சந்தோஷம் தானே முக்கியம், உனக்கு யாரை பிடிச்சிருக்குதோ நீ கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயோ சந்தோஷமாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து சாரதா சொல்லும்போது இது இன்னும் அதிர்ச்சியாக இருக்கும் காவேரிக்கு. என்னம்மா சொல்கிற, இந்த ஊரை விட்டு போக போகிறாங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஆமாண்டி, உனக்கு யார் எப்படி போனால் உனக்கு என்ன, உனக்கு யாரோ ஒரு பையனை பார்த்து வச்சுருக்கிறல்ல, சாயங்காலம் வருவாங்கல்ல பொண்ணு பார்க்குறதுக்கு, நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வந்து நில்லு, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் சந்தோஷமாக, நீ எப்படியா போ, நாங்கள் எப்படி போனால் உனக்கு என்ன. கங்கா, நீ கிளம்புறல்ல சாயங்காலமா, நீ கிளம்பும் போது என்னையும் கூடவே கூட்டின்னு போய்டு, இவகிட்ட இருந்து நான் மல்ல கட்டெல்லாம் என்னால் முடியாது, நானும் பேசாத உன் கூடவே நான் வந்துடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லும்போது, என்னம்மா நீ அவள் தான் ஏதோ கோவத்தில் பேசிகிட்டு இருக்கிறான்னு நீயும் அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, இப்போ என்னடி இவளுக்கு சொல்லி புரிய வைக்கலாம், இவ்வளோ பெரிய பிள்ளையாயிட்டானாக்கா இவளுக்கு அறிவு இல்லை, நம்ம சொல்கிறது எதுவுமே அவள் கேட்கவே மாட்டேங்கிறா, அவள் இஷ்டத்துக்கு தான் அடம் பிடிக்கிறா, ரொம்ப அடம் பிடிக்கிறா, ரொம்பவே திமு பிடிச்சவளாக இருக்கிறா அவள் அப்படின்னு சொல்லும் போது, என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் என்னையே குறை சொல்லிட்டு உட்காந்துருக்குற அப்படின்னு சொன்னதுக்கு, நீ எதுக்குடி அந்த தம்பியை கூப்பிட்டு வச்சு பேசினா நீ, இதெல்லாமா பிளாக்மெயில் பண்ணுவாங்களா, ஒரு புள்ள எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்க வந்தவ இன்றைக்கி வீட்டு விட்டு ஓடி வந்திருக்கிறான்னா எந்த அளவுக்கு வந்து அவள் உன்னை அம்மாவாக ஏற்றுன்ருப்பா சொல்லு பார்ப்போம், அதை கேட்க வந்ததுக்கா நீ அவளை வந்து அந்த மாதிரி அந்த தம்பிக்கிட்ட பேசி வச்சுருக்கிற நீ, உனக்கு நீ திமிர் பிடிச்சவன்னு தெரியும்டி, ஆனால் இந்த அளவுக்கு ஆடம்படி பண்ணுறது நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை, நான் தான் உன்னை பெத்தனான்றது இப்போ எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சாரதா சொல்லும்போது காவேரி வந்து அப்படியே மனசு உடஞ்சி அழுவாங்க. அப்படியே வந்து எபிசோடு முடிப்பாங்க. இப்போது விஜய் வந்து இந்த ஊரை விட்டு கிளம்பி போவாரா, இல்லை காவேரி ஆசைப்பட்ட மாதிரி அந்த பையனை கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இல்லை காவேரி வந்து விஜயை வந்து ஏற்றுப்பாங்களான்றது தான் கதை. பார்க்கலாம் கதையை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.